ஜில்லுன்னு வெயிலுக்கு ஏற்ற ஃபல்லூடா செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வீட்லேயே ஃபல்லூடா செய்யலாம். அது எப்படி செய்யலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மிக்ஸ்டு நட்ஸு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இது பாதாம் பிசுன்னு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு. இது சப்ஜா விதை நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது சுண்டை காய்ச்சிய பால், மலாய். அப்புறம் இது கெட்டியான பால் சர்க்கரை சேர்த்து சில்லுன்னு வச்சுருக்கு. இப்போ எப்படி ஃபல்லூடா அரேஞ்ச் பண்ணலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ரோஸ் சிரப்பை சர்பத் விற்கிதில்ல கடையிலெல்லாம், அதுதான். இப்போ அதை கிளாஸோட சைடில் ஊற்றிட்டு, இது ஐஸ்கிரீம் ஃபல்லூடாவுக்கு முதல்ல சப்ஜா விதையை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா விதையை போட்டுட்டு அதே போல் 2 ஸ்பூன் பாதாம் பிசின் ஊறினதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம நட்ஸ் வச்சுருக்கிறத கொஞ்சம் தூவிக்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம டம்ளரில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம சுண்டை காய்ச்சிய மில்க் க்ரீம் ஊற்றிக்கலாம். இது பால் ஏடு சேர்ந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். மறுபடியும் அதே போல் பாதாம் பிசின் கொஞ்சம், பாதாம், சப்ஜா விதை கொஞ்சம், நட்ஸு கொஞ்சம், மறுபடியும் கிளாஸ் நிறையிற வரைக்கும் மாற்றி மாற்றி இதையே அரேஞ்ச் பண்ணிக்கணும். மில்க்கு மலாய் கொஞ்சம், அப்புறம் ஜில்லுன்னு வச்சுருக்கிற பால் கொஞ்சம், ஐஸ்கிரீம் கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ கிளாஸ் நிறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ரோஸ் சிரப்பு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே நட்ஸு போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பெரிய லாங் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரான ஜில்லுன்னு இருக்கிற ஃபல்லூடா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், இது போல் எடுத்துகிட்டு நம்ம ஐஸ்கிரீமோடு சேர்த்து நட்ஸு, சப்ஜா விதை, பாதாம் பிசின் எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.